அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? கிணறு தோண்ட பூதம் வெளியில வந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரிதான் இந்து அறநிலைத்துறையில நடந்திருக்கு. இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு இருக்குல்ல, அதுல என்னதான் செந்தில் பாலாஜி, உதயநிதி, விக்ரம் ஜூஜு, ரத்தீஷ் அப்படிங்கிற பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டாலுமே அந்த முறைகேட்டை மையமா நின்று நடத்துற நபர் அப்படின்னா ஒரு அரசு அதிகாரி, விசாகன் ஐஏஎஸ் அப்படிங்கிற அரசு அதிகாரி. எப்படி இந்த டாஸ்மாக் முறைகேட்டுக்கு விசாகன் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு அரசு அதிகாரி மைய புள்ளியா இருந்தாரோ, அதே மாதிரி அறநிலைத்துறையிலையும் நம்ம சேகர் பாபுக்கு ஒரு நபர் இருந்திருக்காரு. அவருடைய பேர் வந்து ஸ்ரீதர். இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பேரை இனிமே வருங்காலங்கள்ல இந்த அறநிலைத்துறையில நடக்கக்கூடிய முறைகேடு இது சம்பந்தமான விசாரணை போச்சு அப்படின்னா நாம அடிக்கடி கேள்விப்படுவோம். இவர் தான் சேகர் பாபுக்கு லெப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலைகள்லாம் இந்த அறநிலைத்துறையில செய்ய முடியுமோ செஞ்சிருக்காரு. இப்பதான் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. இப்போ அந்த ஸ்ரீதர் எங்க இருக்காரு? இந்த அறநிலைத்துறையில தான் இருக்காரா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்ரீதர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத கிளம்பிட்டாரு. அவரு தற்செயலா கிளம்புனாரா இல்ல சேகர் பாபு வந்து இனிமே நீங்க இருந்த அப்படின்னா உன் வழியா என்ன பிடிச்சிருவாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாரா அப்படின்னு தெரியல. சொல்ல போனா அந்த ஸ்ரீதர் வந்து திரும்ப இந்தியாவுக்கு வருவாரா அப்படின்னே தெரியல. இப்ப இவ்வளவு நேரம் ஒரு விஷயம் சொன்னேன்ல, இது எல்லாமே வீடியோவோட கடைசியில வந்து கனெக்ட் ஆகும். ஃபுல் வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். இப்போ இந்த கிணறு தோண்ட பூதம் வெளியில வந்தது அப்படின்னு சொன்னேன்ல, சோ ஃபர்ஸ்ட் என்ன கிணறு தோண்டப்பட்டது, என்ன பூதம் வெளியில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் படி போயிடுறேன். கிணறு தோன்ற விஷயம் அப்படிங்கிறது இப்போ அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் வந்து திருச்செந்தூர் கோயில்ல வந்து ஒரு சர்ப்ரைஸா ஒரு விசிட் அப்படிங்கறத போறாங்க, ஒரு செக்கிங் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா திருச்செந்தூர் கோயில்ல வந்து ப்ராப்பரா எதுவும் நடக்கிறது கிடையாது, நிறைய ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டு இந்த ரமேஷ்க்கு வந்திருக்கு. அதனால அவர் சர்ப்ரைஸா ஒரு விசிட் வந்து மே 29ஆம் தேதி போறாரு. போறப்போ மாஸ்க் போட்டுட்டு போறாரு. பொதுவா ரமேஷ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அமைச்சர் ரமேஷ் அவர்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இளம் வயது அமைச்சர் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அந்த ஃபேஸ் வந்து நோன் ஃபேஸா ஆயிடுச்சு. சோ இவர் மாஸ்க் போட்டுட்டு போனதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த சிறப்பு தரிசன சீட்டு கொடுக்கிறது அர்ச்சகர்கள் யாருக்குமே ரமேஷ் அவர்களை அடையாளம் தெரியல. சோ இவரு அந்த சிறப்பு தரிசனம் கொடுப்பாங்கல்ல, இப்ப நார்மலா நம்ம கியூல நின்று சுத்தி கித்தி போவோம். பட் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அதோடைய ஒரிஜினல் விலை அப்படிங்கிறது 100 ரூபாய் இருக்கும். ஆனா அவங்க 1000 ரூபாய் மாத்தி வச்சிருப்பாங்கல்ல, அதுல போய் 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சாமி பக்கத்துல கொண்டு போய் காட்ட சொன்னா கூட காட்டுவாங்கல்ல. சோ அத மாதிரி ஒரு கியூல இந்த ரமேஷ் அவர் கூட 3 பேர் போயிட்டு இத மாதிரி நாங்க சிறப்பு தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ ஒரு நபருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க 4 பேர் போயிருக்காங்க. இவங்களுக்கு ஆதாரத்தோட வேணும் அப்படிங்கறதுனால ஜிபே மூலமா 4000 அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாஸ்க கழட்டினா அது இந்து அறநிலைத்துறையுடைய அமைச்சர். சோ இத மாதிரி ஏமாத்து வேலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட விளக்க கடிதம் கேட்டு அது ஒரு நாள் முழுக்க சர்ச்சையா போச்சு. இது வந்து திட்டமிட்டு பண்றாங்க, மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டாங்க அப்படின்லாம் போச்சு. பட் அது மன்னிப்பு கடிதம் இல்ல, விளக்க கடிதம் வாங்கி அதுல 2 பேரை வந்து இப்ப டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. கருப்புசாமி, தோப்பு அப்படிங்கிற 2 பேரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 பேர் 3 பேர் மேல நடவடிக்கை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த விசாரணையில தெரிய வரும். இதுதான் கிணறு வெட்ட போன விஷயம். பட் இதுக்கப்புறம் நம்ம உள்ள தேடி போய் பார்க்க போனோம் அப்படின்னா திருச்செந்தூர் கோயில்ல என்னென்னமோ நடந்திருக்குங்க. நம்ம அந்த டேட்டாஸ் எடுத்தது வந்து சாதாரண நாட்கள்ல வந்துங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து 10,000 இருந்து 30,000 பேர் வருவாங்களாம் சாதாரண நாட்கள். இதுவே சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு லாங் வீக்கெண்டு அது மாதிரி இருந்தது அப்படின்னா 30,000 இருந்து 60,000 பேர் திருச்செந்தூர் கோயிலுக்கு வருவாங்க. தமிழ்நாட்டிலே ஒரு புகழ்பெற்ற கோயில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது இல்லாம ஒரு கந்த சஷ்டி இல்ல தைப்பூசம் இத மாதிரியான நாட்கள்ல வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு 1 லட்சம் பேர் வந்து வருவாங்களாம். சாதாரண நாள்ல எடுத்துக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு ஒரு 30,000 பேர் ஆவரேஜா வராங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல மினிமம் ஒரு 10% பேர் அப்படிங்கிறது சிறப்பு தரிசனம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. 30,000 பேர்ல 10% பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3000 பேர் வருது. 3000 × 1000 சிறப்பு தரிசனத்துக்கு ரமேஷ் வாங்கினாங்கல்ல அமைச்சர் ரமேஷ் கிட்ட, அந்த 1000 அப்படியே போட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மைண்ட்ல போட்டு பாருங்க. 3000 கூட 3 சைபரை சேர்த்தா 3000, 30,000, 3 லட்சம், 30 லட்சம் வருது. இந்த சிறப்பு தரிசனத்துல மட்டும் 30 லட்சம் ரூபாய் இந்த திருச்செந்தூர் கோயில்ல இருந்து மட்டும் யாருக்கோ மேல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 5 வருஷமா போயிட்டு இருக்கு. இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. அங்க சாப்பாடு போடுறது, மக்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு தரதுன்னு நிறைய ஊழல் இருக்கு. ஆனா இந்த சிறப்பு தரிசனத்துல மட்டுமே 30 லட்சம் ரூபாய் ஒரே கோவில்ல இருந்து வாங்கியிருக்காங்க. வாங்கினாங்க அப்படின்னா இது அந்த கவுண்டர்ல உட்காந்து சிறப்பு தரிசன சீட்டு கொடுப்பாங்களே அவங்க வாங்கியிருப்பாங்களா, இல்ல மேல இருக்கக்கூடிய அர்ச்சகர் வாங்கியிருப்பாங்களா, இல்ல அங்க இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிகள் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்களா? ஒரு 50,000, ஒரு 20,000, 30,000 கோயில் நிர்வாகிகள் அங்க அவங்களே பேசி வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும், எடுத்துக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். ஒரு நாளைக்கு நம்ம கம்மியா தான் சொல்லியிருக்கோம்.
ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் சிறப்பு தரிசனத்துல இருந்து மட்டுமே இவங்க இல்லீகலா வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது இந்த 5 வருஷமா யாருக்கு போயிருக்கோம்? நம்ம சேகர் பாபு இருக்காருல்ல, கோவில் கோவிலா சுத்தி வந்தார்ல, அந்த சேகர் பாபுக்கு போயிருக்கோம். அந்த சேகர் பாபுக்கு போயிருக்கோம் அப்படின்னா எப்படி போயிருக்கோம்? இடையில யாராவது ஒரு மீடியேட்டர் இருந்து வேலை செஞ்சா மட்டும் தானே. ஏன்னா ஒரு கோயில்ல இருக்க பணத்தை மட்டும் சேகர் பாபு வாங்கி வச்சு இத மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டார்ல. அவருக்கு வந்து இதை கணக்கு வழக்கு பாக்குறதேவா வேலை. இதே மாதிரி திருச்செந்தூர் மாதிரி தமிழ்நாட்டுல புகழ்பெற்ற கோயில் அப்படின்னு சொன்னோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே மினிமம் ஒரு 10 கோயில் இருக்கும். இது இல்லாம இந்து அறநிலையத்துறையில வந்து ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. இத மாதிரி எல்லா கோவில்லையும் இத மாதிரி சிறப்பு தரிசனத்துக்குன்னு எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறாங்க. அங்க அடிப்படை வசதி செய்யணும், பக்தர்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறாங்க. பக்தர்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் பணம் ஒதுக்குது. இந்த பணத்தை எல்லாம் முறைகேடு பண்ணி சேகர் பாபு கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. சோ அப்படி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபரா தான் இந்த ஸ்ரீதர் அப்படின்னு சொன்னல. எப்படி டாஸ்மாக் துறைக்கு விசாகன் IAS இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு நபரா தான் இந்த ஸ்ரீதர் வந்து இந்து சமய அறநிலைத்துறையில இருந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப செம்மையா வேலை செய்வாங்களாம். எப்படி அப்படின்னா சேகர் பாபு வந்து கட்டிட்டு வான்னு சொன்னா வெட்டிட்டே போவாங்களாம். நீ இந்த விஷயத்துல வந்து ஸ்கேம் பண்ணி நமக்கு நம்ம சைடு ஒரு 100 கோடியை ஒதுக்குன்னு சொன்னா நான் 110 கோடியா ஒதுக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணக்கூடிய நபரா இந்த ஸ்ரீதர். சோ இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீதரை புடிச்சு லாக் பண்ணாங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த இந்து சமய அறநிலைத்துறை சம்பந்தமாக இந்த ஸ்ரீதரை புடிச்சு லாக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேகர் பாபு லாக் பண்ணிடலாம், கண்டிப்பா உள்ள போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் வந்து சேகர் பாபு மேல செம்ம கொலவெறியில இருக்காங்க. ஏற்கனவே 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க வேற ஒரு கேஸ்ல. பட் இப்போ இத மாதிரி ஒரு விஷயத்துல தொக்கா மாட்டினா விடுவாங்களா? தூக்கிடுவாங்களா? அதுக்கான வேலையை தான் தமிழக வெற்றி கழகம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. ஒரு மிகப்பெரிய டாஸ்மாக் ஊழல் வந்து இப்படி பெரிய அளவுல பேசப்பட்டது. சோ அத மாதிரி இதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் வெளியில வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இந்த பணம் சம்பந்தமான இந்த விஷயம் எல்லாம் பேசிட்டானா தமிழ்ல வந்து தங்கத்தை பத்தி ஏதோ வச்சிருக்கேன் அப்படின்னா நாம பணம் வாங்கினதுலயே இவ்வளவு ஸ்கேம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றோம்ல. இதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும், திருச்செந்தூர் கோயில் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் எவ்வளவு பக்தர்கள் போயிட்டு காணிக்கையா தங்கம், காயின், என்னென்னமோ தாலி, என்னென்ன வேணுமோ போட்டிருப்பாங்க. சோ அந்த தங்கம் எல்லாம் சேகர் பாபு வந்து உருக்கி எடுத்துட்டாரு அப்படிங்கிறது நான் ரொம்ப நாளா அவர் ஆட்சியில இருக்கப்பவே, அவர் அமைச்சரா இருக்கப்பவே இந்த குற்றச்சாட்டை நான் வச்சுட்டு இருந்தேன். சேகர் பாபு கோயிலுக்கு வரக்கூடிய காணிக்கைகளை வந்து உருக்கி அவருடைய சொந்த செலவுக்கு எடுத்துக்கிறாரு, அது பல 100 பவுனை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ இந்த ஸ்ரீதர் இந்த விஷயத்தெல்லாம் தோண்டி பாக்குறப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 2 டன்னுல இருந்து 3 டன் தங்கம் வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து சேகர் பாபு எடுத்திருக்காரு. உருக்கி அவருக்கு சொந்தமான நகையா மாத்திக்கிட்டார் அப்படிங்கிறது இப்ப வெடிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். 2 டன்னுல இருந்து 3 டன் தங்கம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சுக்கிட்டே இருங்க. இது சம்பந்தமா இன்னும் நிறைய தகவலை தேடிக்கிட்டே இருக்கேன். கிடைச்ச உடனே இன்னும் பல விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. நன்றி.